பிரைஸ் தி லார்ட். பருத்திமை குருடன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், தனக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால வர்ற தர்மத்து நிமித்தம் தன்னோட தேவைகள் சந்திக்கப்படும், பணமோ பொருளோ வரும், நம்மளோட தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி தர்மம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு நாள் இயேசு வாராரு. இயேசு வர்றத பருத்திமை குருடன் கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூட இருக்கிற எல்லாம் சத்தம் போடுறாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வர்ற வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட இருந்து நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு, இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி ரொம்ப கூப்பிட ஆரம்பிக்கிறான். இயேசு அந்த சத்தத்தை கேட்குறாரு. அவனை அழைச்சி வர சொல்கிறாரு. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, இவன் அந்த இடத்துல பணம் வேணும், பொருள் வேணும், அல்லது நான் சாகிற வரைக்கும் நான் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்கல. அதுக்கு மாறா நான் பார்வை அடையணும் அப்படின்னு கேட்டான். முழுமையான விடுதலை இயேசுக்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான். இயேசு அவனுடைய விருப்பத்தை பார்த்து அவனுக்கு பார்வையை கொடுத்தாரு. இயேசுக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதம் 121:1-2 சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய ஒத்தாசை எல்லாம் விருதாங்க. இயேசு கிட்ட இருந்து மட்டும்தான் உதவி வரும். அவரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விடுதலை கிடைக்கும். அதுவும் மெய்யான விடுதலை கிடைக்கும், ஒரு பூர்ணமான விடுதலை கிடைக்கும். இனிமேல் இயேசு மாத்திரம் நோக்கி பாருங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.